निगम कल्पतरोर गलितम फलम शुकमुखात अमृतद्रव संयुतम पिबत भागवतम रसमालयम मुहुरहो रसिका भुवि भावुकाः வேதாந்தத்தினுடைய தேறிய பொருளைத்தான் பாகவதத்தில் சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். பரம வேதாந்தியான வேதவியாசர் தம்முடைய பிரம்மசூத்திரத்திலே வேதாந்தத்தின் உண்மையான கருத்தை எடுத்துரைக்கிறார். மனிதனுடைய நல்வாழ்க்கைக்கும் ஆனந்தத்துக்கும் சாந்திக்கும் முக்திக்கும் வழிகாட்டுபவை வேதாந்தமாகிற உபனிஷத்துக்களே. யாராக இருந்தாலும் உபனிஷத்து சொன்ன அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றியமையாதது. உபனிஷத்துக்கள் சொன்னதையே தான் உயர்ந்த பகவத்கீதை கூறும். பகவத்கீதை கூறுவதைத்தான் பாகவத புராணமும் கூறும். கஷ்டமான கருத்துகளும் உண்டு, எளிமையான கதைகளும் உண்டு. பல எளிமையான கதைகளை நாம கேட்டுண்டோம். ஆனா ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அதைத்தான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸ்ருதி கீதை, அதாவது வேதாந்தமே பகவானை குறித்து பேசுகிறது. வேதாந்தம் பெருமானை பேசுமா என்கிற கேள்வி இழந்தது. அவசியம் பேசும் என்றுதான் பல கேள்விகளுக்கு பதில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் வேதவியாசர் சொன்ன பிரம்மசூத்திரம் அதையும் அடிப்படையாக கொண்டு இங்கு சுகாச்சாரியர் எழுதியிருக்கார். அதே வியாசர் தான் பாகவதத்துக்கு ஆத்தர். அவர் தான் எழுதினார். உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் சுகாச்சாரியர். இவருடைய கருத்து என்னங்கிறதையும் சேர்த்து நாம பார்த்துன்னு வந்திருக்கோம். பிரம்மசூத்திரத்தின் முதல் 2 அதிகரணங்களை சொல்லிட்டேன். அதாவது ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், இந்த 2ஐயும் பார்த்துட்டோம். இனி இப்ப நாம பார்க்க வேண்டியது அடுத்த 2. உனக்கு சாஸ்திர யோனித்வாதிகரணம்னு பேரு. அதான் இப்ப 3வது நம்ம பார்க்க போறது. சூத்திரமே சாஸ்திர யோனித்வாத். இதுக்கு அடுத்தது தத்துவ சமன்வயாத். இந்த 2 ரொம்ப அழகா இருக்கும். கேள்வியை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சு போடும். ஓ, இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்கலாமா? நமக்கு கேள்விகளே முதல்ல தோற்றவே தோற்றாது. ஆனா நம்ம முன்னோர்கள் எவ்வளவு நேர்மையானவா தெரியுமா? நமக்கு தோன்றாத கேள்விகளையும் அவளே கேட்பா. கேட்டுட்டு அதற்கு அவர்களே பதில் சொல்லுவா. சுவாமி, கேட்காததெல்லாம் நீரா போய் என்னத்துக்கு இப்ப காட்டி கொடுக்கிறேன், பேசாம விட்டு இருந்தா கேள்வியே எழும்பாது இருந்திருக்கும் இல்லையோன்னா. இன்னைக்கு கேள்வி இல்லாத இருக்கலாம், ஒருத்தருக்கு கேள்வி இல்லாத இருக்கலாம். ஆனா எத்தனையோ பேருக்கு இந்த கேள்வி வரலாமே. இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இந்த கேள்வி தோன்றலாமே. ஆனா சாஸ்திரம் அத்தனை நாளைக்காகவும் எந்த காலத்துக்கு சேர்த்து தானே பதில் சொல்லி வைக்கும். இல்லைன்னா இத்தனை லட்சம் வருஷங்கள் ஓடினாலும் உபனிஷத்துக்களோ ராமாயணமோ பாகவதமோ இன்னைக்கும் ஒரு துளி அப்பழுக்கு இல்லாமல் மாற்று குறையாமல் விளங்குகிறதுன்னு சொன்னால் அப்ப திருக்காலத்தையும் உணர்ந்திருக்கிற ரிஷிகள் பார்த்து எழுதி வைத்ததல்லவா? அதனால்தான் இதுக்கு இத்தனை பெருமை. இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறச்சேவே இங்க பக்கத்துல இருக்கிறவாள்லாம் எனக்கு சொன்னான். யாரெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்காளோ, ஒளிப்பதிவு பண்றாளோ, சுவாமி ஆரோ சில பேர் கொஞ்சம் திருப்தியா கேட்டு இருக்கா, நீர் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் சொன்னீர்னா என்ன ஆச்சு இவருக்கு, நன்னாத்தானே கதை கேட்டு இருக்கோம், ஏன் ஒண்ணுமே புரியாதபடி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். நிச்சயமா அடியும் புரியாதபடிக்கே சொல்லலை. கண்டிப்பா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காகத்தான் மெதுவா சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒருவேளை புரியலையா, ரொம்ப கட்டப்பட வேண்டாம். வேதவியாசர் இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கார். நாம இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, பக்தி அவ்வளவு உயர்ந்தது, கண்ணன் அப்பேற்பட்டவன், அவனிடத்துல பக்தி பண்ணா முக்தி கொடுத்துட்டு போறார் அப்படின்னு தெரிஞ்சு பேசாம கேட்டு இருக்கிறதுல ஒண்ணு தப்பு வந்துரு போறது இல்லையே. இப்போ ஒரு துளி புரியாமத்தான் போயிட்டோமே. நம்ம பிசிக்ஸ் படிக்க போறோம், கெமிஸ்ட்ரி படிக்க போறோம், அப்படியே எல்லா ஃபார்முலாவும் 100% தெரிஞ்சு விட்டா நம்ம பரீட்சை எழுதிட்டு வந்தோம் இல்லையே. அதே போல இங்க இப்போ அப்படியே தெரியணும். அங்கேயாவது தெரியலன்னா மார்க்க குறைச்சு போட்டுடுவா. இங்க என்ன பெருமாள் வைகுந்தத்தை தான் குறைச்சு கொடுத்துட போறாரா, இல்ல என்னுடைய தரிசனத்தை குறைச்சுட்ட போறேன்னு சொன்னாரா? நீ இது புரியலேன்னாலும் பேசாம கேட்டப்ப அந்த உன் ஆதரவுக்கே கொடுக்கிறேன்னு பகவான் சொல்லிட போறார். அதனால நம்ம கிட்ட அவர் புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்கல, ஈடுபாடு, ஆசை, அன்பு பெருமான் சொல்லியிருக்கார், வியாசர் சொல்லியிருக்கார், சுகர் சொல்லியிருக்கார், வால்மீகி எழுதியிருக்கார். எனக்கு என்னவோ ஏதோ நான் கேட்பேன், திரும்ப திரும்ப அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு வாசிப்பேன். இந்த உறுதியும் ஈடுபாடும் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, தன்னடையே பெருமானுக்கு ரொம்ப பிரியமா படுறது. அதனால கண்டிப்பா கேட்கணும், மனசுல நல்லா ஆழமா பதிச்சு வச்சுக்கணும். பகவான் எப்பேற்பட்டவன், அவனை எப்படி எல்லாம் ஆட்சேபிச்சிருக்கார், வேதங்கள் எவ்வளவு உயர்ந்தவை,
உபனிஷத்தும் கீதையும் பாகவதமும் நமக்கு எவ்வளவு தெளிவா கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா புரிஞ்சுப்பேன். அந்த நம்பிக்கையோட தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். மேல அடுத்து பார்ப்போம். அதாவது மற்றொரு பிரமாணத்தால் அறிய மாட்டாத பொருளையே வேதம் சொல்லும். இது ஒரு முக்கியமான சட்டம். அதாவது புதுசா இருக்கக்கூடியதைத்தான் வேதம் சொல்லும், உண்மையானதான் வேதம் சொல்லும். இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுக்கோ. ப்ரீ கண்டிஷன் சொல்றாலும் இல்லையோ, வேதம் ஒன்ன பத்தி சொல்லணும்னா நமக்கு தெரியாததைத்தான் சொல்லும், தெரிஞ்சதை சொல்லவே சொல்லாது. தெரியாததை சொல்லணுங்கிறதுக்காக முயல் கொம்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, உனக்கு இத்தனை நாள் முயல் கொம்பே நீ பார்த்தது இல்லையோ இல்லையோ, நான் சொன்னேன் பாருனா, என்ன பொய்யா போய் சொல்றது? இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. எனக்கு தெரியாததை சொல்லணும், அபூர்வமான விஷயத்தை சொல்லணும், சத்தியமான விஷயத்தை சொல்லணும், இருக்கிறத சொல்லணும், தெரியாததை சொல்லணும். தெரியாததை சொல்லணுங்கிறதுக்காக இல்லாததை சொல்லக்கூடாது, இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். குளிக்கணும், சாஸ்திரம் என்னை பார்த்து சொல்லவே சொல்லாது. சாமி குளின்னு சொல்ல வேண்டாமா? உடம்பு நாரினா தானே குளிச்சுட்டு போறேன், இதுக்கு வேதம் வந்தா குளிக்கணும்னு சொல்லணும்? எனக்கே அது தெரியுமா இல்லையோ, அதனால அது அப்படியே விட்டுடும் வேதம். சாப்பிடு, வேதம் சொல்லவே சொல்லாது. பசிச்சா நானே சாப்பிட்டுட்டு போறேன், இதுக்கு வேதம் வந்து என்ன சாப்பிடுன்னு சொல்லணும்னா? அப்ப குளின்னு சொல்ல மாட்டேங்கிறது, வேர்த்தா குளிக்க போறோம், உடம்பு நாரினா குளிக்க போறோம். சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேங்கிறது, பசிச்சா சாப்பிட போறோம், மணி அடிச்சா சாப்பிட போறோம், முடிஞ்சுது. ஆனா வேதம் எப்ப தெரியுமா பேச ஆரம்பிக்கும்? குளிக்காம சாப்பிடாதே, இது சொல்லியே தீரும். ஏன்னா பாருங்க, ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்ட்டு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். எனக்கு முன்பின் தெரியாதல்லவா, கண்ணால பார்த்து நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. ஆரோத்தர் பெரியவன்னு சொன்னாதான் ஓஹோ குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் போல் இருக்கு, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அப்பதான் நான் தெரிஞ்சுப்பேன். அப்ப எனக்கு தெரியாத விஷயம், ஆனா உண்மையான விஷயம். குளிச்சப்புறம் சாப்பிட்டா தான் எத்தனையோ நன்மைகள் நடக்கும், உண்மை. ஆனா அது எனக்கு தெரியாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் புதுசு. சாஸ்திரம் உடனே சொல்லும், ஸ்நாத்வா புஞ்சீத, இதோ குளிச்சுட்டு சாப்பிடு. தமிழ் எழுதி வச்சிருக்கோமே, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கூழே குடிக்கிறதா இருந்தா கூட குளிச்சுட்டு சாப்பிடுங்கிறோம். இது ஆச்சாரத்துல முதல் அடிப்படை ஆச்சாரம். முதல்ல குளிக்கணும், அப்புறம் தான் சமையலை பண்ணணும், அப்புறம் பெருமாளுக்கு கண்டோட பண்ண வேண்டும், அப்புறம் தான் உணவை புசிக்க வேண்டும். அப்ப சாஸ்திரத்தின் வேலை என்ன? தெரியாததை சொல்றது. வேற எதன் மூலமாவான்னு நான் உன்னை தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, பேசாம இருந்துரும் வேதம். அது எனக்கு சொல்லியே கொடுக்காது. சாப்பிடணுங்கிறது பிரத்யக்ஷம், நேர தெரியுது எனக்கு. தாராளமா பசிக்கிறது, கபகபாங்கிறது, அப்ப சாப்பிடுவோமே இல்லையோ. பிரத்யக்ஷமா சாப்பிடுறது தெரியுது. பிரத்யக்ஷத்தால், அக்ஷம்னா கண்ணு, கண்ணுக்கு முன்னாடி தெரியறது இல்லையோ. நேரையே எதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேனோ அதை சாஸ்திரம் சொல்லாது. அதே போல அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதையும் சாஸ்திரம் சொல்லாது. அனுமானம் பண்றதுன்னா என்ன? பர்வத்தோ வன்கிமான் பூமாத், இதோ இந்த மலைக்கு மேலே புகைகிறது, ஆகையால் உள்ளுக்குள் நெருப்பு இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறேன். இன்ஃபரன்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்ற முடியும். இன்ஃபர் பண்றார். என்ன இன்ஃபர் பண்ணேன்? நான் எப்பவோ என்னுடைய சமையல் கட்டிலே நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்திருக்கேன். அதனால நெருப்பு இருந்தா கண்டிப்பா புகை இருக்கும் தெரிஞ்சுட்டேன். இப்ப புகை இருக்கும் இல்லையோ, உள்ளுக்குள்ள கண்டிப்பா நெருப்பு இருக்கு. இதுதான் அனுமானம். அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்வதையும் வேதாந்தம் நமக்கு சொல்லாது. ஏன்னா சாஸ்திரம் ஒன்ன சொல்ல போறதுனாலே வேற ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், வேற ஒரு பிரமாணம், ஒரு சோர்ஸ் ஆஃப் வேலிட் நாலேஜ், அது ஏதானு ஒண்ணு சொல்லிடுத்துன்னா சாஸ்திரம் அதுல கையை வைக்கவே வைக்காது. தான் மட்டும் சொல்லணும். அது சொல்லலைன்னா நம்மால அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்படி எந்தெந்த பொருட்கள் உள்ளனவோ அதை மட்டும்தானே சாஸ்திரம் சொல்லணும். இப்ப என்ன ஆட்சேபம் பாருங்க, மற்றொரு பிரமாணத்தால் அறிய மாட்டாத பொருளையே வேதம் சொல்லும். ஆனா பிரம்மத்தை பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்க முடியாதே தவிர அனுமானத்தாலே தெரிஞ்சு கொள்ளலாம். பிரம்மத்தை வேணா நான் பார்க்கல, பிரம்மத்தை வேணா சவைக்கல, பிரம்மத்தை வேணா மொஹரல, பகவான வேணா தொட்டு பார்க்க முடியாது. ஆனா பிரம்மம்னு ஒருத்தர் இருக்காருன்னு அனுமானம் பண்ணிடலாமே சுவாமி. எப்படி அனுமானம் பண்ணுவீர்னா, இதோ மலைக்கு மேலே புகை இருந்தபடியால் உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்கிறது என்ற அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டேன்னா, அதே போல ஒரு குடத்தை பண்ணணும்னா குயவன் இருந்துதானே ஆகணும், ஒரு வேட்டி நன்னா நெய்யணும்னா நெசவாளி இருந்துதானே ஆகணும், ஒரு காரை நன்னா ஓட்டணும்னா டிரைவர் இருந்துதான் ஆகணும். ஏதோ ஒண்ணு உருவாயிருக்குன்னு வச்சுங்க, ஒரு காரியம், ஒரு காசு இருக்கு, எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட் இருக்குன்னாலே காசு இருந்துதான் ஆகணும், கர்த்தா இருந்தாகணும் இல்லையோ. ஒரு குடத்தை பண்ணணும்னா குயவன் இருந்துதான் ஆகணும், ஒரு சங்கிலிய பண்ணணும்னா பொற்கொல்ல இருந்தாகணும். அப்ப ஏதான ஒண்ணு உருவாயிருக்குன்னா அதை உருவாக்கினவர்னு ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். இதுதானே இன்ஃபரன்ஸ், இதுதானே அனுமானம். இப்ப உலகத்துல எத்தனையோ விஷயத்த நம்ம அனுமானம் பண்றோமோ இல்லையோ. அதே போல குடம் உருவாயிருக்கா போலே,
கட்டில் உருவாயிருக்கிறா போலே, மேஷ உருவாயிருக்கிறா போலே, புத்தகம் உருவாயிருக்கிறா போலே, உலகத்துல எத்தனையோ உருவாயிருக்கும் இல்லையோ. இந்த உலகம் உருவாயிருக்கே, அப்ப இது இத்தனையும் உருவாக்கின ஒரு பிரம்மம் இருந்துதானே ஆனும் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப அனுமானம்ங்கிற பிரமாணத்தால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமே. எப்ப இன்னொரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமோ, அதாவது இன்ஃபரன்ஸ்ங்கிற சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், அனுமானம்ங்கிற ஒரு பிரமாணம், அதனால நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த கேமரானா இதை பண்ண ஒருத்தர் இருக்கணும், புத்தகம்னா பண்ணவர் இருக்கணும், அதை போல இந்த உலகம்னா கண்டிப்பா பண்ண ஒருத்தர் இருந்தாகணும் அப்படின்னு இன்ஃபர் பண்ணிக்கலாமா? பிரம்மத்தை பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா ஆபத்து? அப்ப அனுமானத்தாலே பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறோம். வேறொரு பிரமாணத்தாலே பிரம்மம் சொல்லப்பட்டால் அதை வேதாந்தம் சொல்லாது. இதுவும் அனுமானத்தால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால் வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லவே சொல்லாது. எவ்வளவு பல்லவி மாட்டி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கான் பாருங்க. எப்படியாவது வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லாது, ஸ்தாபிச்சுட்டா மொத்தத்தையும் இல்லையாக்கி விட முடியும். ஆனா நம்ம முன்னோர்கள் விட்டுட போற பார்த்து பார்த்து பண்ணி பண்ணி எப்படி எழுதி வச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமா பதில் தெரிவித்தார். சாஸ்திர யோனித்வாது, வேதாந்தம் ஒண்ணுதான் பிரம்மத்தை குறிக்கும், மத்த எந்த வேலிடு சோர்ஸ் ஆஃப் நாலேஜும் சோர்ஸே ஆகாதுன்னு. ஏன் அனுமானம் பண்ணி தெரிஞ்சு கூடாதுன்னா தப்புன்னு தவறுமா அனுமானம் பண்ணாதே. ஒரு குடத்தை குயவன் பண்ணான்னு வச்சிருந்து உலகத்தை பகவான் பண்ணான்னு அனுமானம் பண்ண போனா இந்த குடம் பண்ற அளவுக்கு தான் இந்த குயவனுக்கு சக்தியே, ஞானமே, திறமையே. இந்த குயவனை வச்சிருந்து பிரம்மத்தினுடைய சக்தி, பிரம்மத்தினுடைய அறிவு, பிரம்மத்தினுடைய திறமை, இது எல்லாத்தையும் முதல்ல எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணலாமா? அதுவே தப்பு இல்லையா? என்னத்தை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணணும், என்னத்தை அனுமானம் பண்ணணும்னு கிடையாதா? அளவுக்குட்பட்ட சக்தி படைத்தவன், அளவுக்குட்பட்ட அறிவு படைத்தவன் குயவனோ, நெசவாளியோ, நானோ, நீங்களோ. நம்மள வச்சிருந்து அளவுக்கே உட்படாத சக்தி படைத்த பிரம்மத்தை அனுமானம் பண்றதுங்கிறது தப்பா தான் போய் முடியும். அதனால அனுமான பிரமாணத்தால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரம் தான் பிரம்மத்தை அறிவிக்கும். அதுதான் மூணாவது சாஸ்திர யோனித்வாத். பதில் சொல்றார், பிரம்மத்தை அனுமானத்தாலோ வேறு எந்த பிரமாணத்தாலோ அறிய முடியாது. ஆகையால் வேதமே பிரம்மத்தை சொல்ல வல்லது என்றும் பார்த்துட்டோம். இப்ப கடைசி தத்து சமன்வயாத், ரொம்ப அழகான ஆக்ஷேபம். அடைய வேண்டிய பயனையும் அதற்கு வழிமுறையையும் வேதங்கள் கூறும். வேதம் எதை தெரியுமா சொல்லும்? இதோ ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு சொர்க்கத்துக்கு போ, வாயவை யாகம் பண்ணு சொத்தை அடைவாய், புத்தகாமேட்டு யாகம் பண்ணு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு உயர்ந்த அடைய வேண்டிய ஒரு புருஷார்த்தம், அடைய வேண்டிய ஒரு பயன், அதை சொல்லும். அந்த பயனுக்கு வழிமுறைகளை எடுத்து சொல்லும். இதுதானே வேதமோ வேதாந்தமோ செய்யும். பிரம்மம் பயனா இருக்காராங்க? அவர் அடைய வேண்டிய பயனாக எப்பவான் இருக்காரா? அவர் அடையறதுக்கு வழியை ஏதான்னு சொல்லணும்னா அவர் முதல்ல அடையப்படுபவரா இருக்காரா? ஜோதிஷ்டோமம் பண்ணி சொர்க்கத்துக்கு போலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பிரம்மத்தரத்தில் இருக்கிறதா தெரியலையேன்னா என்ன அப்படி சொல்லிட்டாய்? இருக்கிறதுலயே அடைய வேண்டியதுல உயர்ந்த பயனே அவர் தான். அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் தத்து சமன்வயாத். என்ன வேதம் எதை சொல்ல வேண்டும்? பயனை அடைதலை சொல்ல வேண்டும், பயனை அடைவதற்கு வழிமுறைகளை சொல்ல வேண்டும். பிரம்மம் பயனா? பிரம்மம் புருஷார்த்தமானா? எல்லாருக்கும் மிகச்சிறந்த புருஷார்த்தமே பிரம்மன் தானே. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இடத்தில் வீடுங்கிறது தானே மிக உயர்ந்த பயன். பகவான் அடைவது தானே பயன். அப்ப பயனான பிரம்மத்தை வேதாந்தம் சொல்லுவது உச்சிதம், அதுதான் நியாயம். அது சரி, அந்த அடையறதுக்கு வழிய வேதாந்தம் சொல்லித்தா. யோதிஷ்டோமம் பண்ணு சொர்க்கம் போனது, வாயவி யாகம் பண்ணு சொத்தை சேர்த்து போனது, புத்தகாமேட்டி யாகம் பண்ணு பிள்ளைய பெற்று போனது, என்னத்தை பண்ணு மோட்சத்துக்கு போலான்னு சொல்றது. பிரம்மத்தை அடையணும்னா என்னத்தை பண்ணணுங்கிறது? ஆத்மாவாரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா. பிரம்மத்தை தியானம் பண்ணு, உபாசனம் பண்ணு, பக்தி பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, அனவரத சிந்தனை பண்ணு, பண்ணு பிரம்மத்தை அடைவாய். இன்னும் புருஷார்த்தமா சொல்றதே. என்னத்தை பண்ணி பிரம்மத்தை அடைன்னு சொல்லி சொல்லியோ. அப்போ வழி பயன் ஆகிய தொடர்பும் அவை இரண்டும் பிரம்மத்திடத்தில் பொருந்தும். ஆகையால் என்ன வாதத்தை எடுத்து வைத்தாலும் கண்டிப்பா வேதங்கள் பிரம்மத்தை கூறும். பிரம்மமே அடைய வேண்டியதில் மிகச்சிறந்த பயன் புருஷார்த்தம். ஆகவே தியானம் பக்தி ஆகிய வழியால் பிரம்மத்தை அடைவதையே வேதமும் வேதாந்தமும் கூறும். அப்ப உலகிலோ வேதத்திலோ அனைத்து சொற்களும் பிரம்மத்தை தான் கூறும் என்று பார்த்து நாம முடிச்சுட்டோம். இனிமே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகத்திலிருந்து தொடங்கணும், பார்ப்போம்.